சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 78. இன்றும் நிறைய விடுமுறை காரணமாக நம்முடைய கூட்டத்திற்கு நிறைய சொல்வேந்தர்கள் வருகை தரவில்லை. ஆயினும் நாம் இனித கூட்டத்தை சரியான நேரத்திற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்து விட்டோம். வந்து அனைவரும் இணைந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் இன்றைய கூட்டத்தை தொடர்வோம். தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். முதலில் மன்னிக்கவும். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும் அல்லது ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. இப்பொழுது தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களிடம் மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. மிகவும் குறைந்த உறுப்பினர்கள் இருந்தாலும் செவ்வனே நேரத்திற்கு நம்முடைய கூட்டத்தை ஆரம்பித்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய கூட்டம் அனைத்து உறுப்பினர்கள் வந்து சேருவார்கள் என்று நம்புவோம். மேலும் இன்றைய பணிகள் அனைத்தும் இப்பொழுது நிறைய பணிகள் அனைத்தும் மக்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் எடுத்துக்கொள்ளாத பணிகளை நாமளே பகிர்ந்து கொண்டு இன்றைய கூட்டத்தை சிறப்பாக நடத்துவோம் என்று நம்புகிறேன். இத்துடன் கூட்டத்தை இன்றைய நெறியாளர் பாக்யலட்சுமி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. இன்று எப்பொழுதும் போல கூட்டம் எத்தனை உறுப்பினர்கள் குறைவாக இருந்தாலும் 3 கட்டமாக இருக்கும். முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு, பின்னர் உடனடி பேச்சு, பின்பு அதற்கான தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான மதிப்பீடு என்று இன்றைய கூட்டமும் 3 வகையாக 3 நிகழ்ச்சிகளாக பிரிக்கப்படும். முதலில் இன்று ஒரு திருக்குறளோடு தொடங்குவோம். இன்றைய குறளை சொல்ல சொல்வேந்தர் வித்யாலட்சுமி அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர்களுக்கு வணக்கம். இன்று அவா அறுத்தல் என்ற அதிகாரத்திலிருந்து என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு அருமையான குறளை சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஆரா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அதாவது ஆசை என்பது எப்பொழுதுமே அடங்காது. சாதாரணமாக நமக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று வாங்கிவிட்டால் அடுத்தது வேற ஏதாவது வாங்குவோமா என்று பார்த்து கொண்டிருப்போம். நம்முடைய ஆசை அப்படி குறையவே குறையாது, வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி அந்த அடங்காத ஆசையை அடக்கிவிட்டால் நமக்கு பேரின்ப நிலை கிட்டுவிடும். பேராசை என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆசை இல்லாமல் இருப்பது என்பது முடியாது. புத்தர் சொன்ன வழியெல்லாம் நாம் நடப்பது கஷ்டம். ஆனால் பேராசை இல்லாமல் ஆசை சீரமைத்தால் பேரின்ப நிலை கிட்டும் என்பதுதான் இந்த குறளின் பொருளாக நான் புரிந்து கொண்டது. ஆரா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்ற ஒரு அருமையான குறள் அவா அறுத்தல் என்ற அதிகாரத்திலிருந்து. நன்றி. மிக்க நன்றி. மிகவும் அருமையான குறள்.
ஆனால் இன்று நீங்கள் இந்த குறளை சொன்னவுடன் அதிகமாக ஆசைப்படுவது பேராசை. ஆனால் இப்பொழுது இயற்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சிறிய ஆசை கூட இப்பொழுது நமக்கு பேராசையாக முன்னாடி அவ்வளவு பெரியதாக நிற்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். நம்ம எல்லாரும் அந்த நிலையை புரிந்து நிறைய இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று நம்புவோம். அடுத்ததாக சொல்வேந்தர் மகேந்திரன் அவர்களை இலக்கண ஆசானாக உங்கள் பணியினை விவரித்து இன்றைய சொல்லினை சொல்வேந்தர் அவைக்கு கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வேந்தர்கள் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். இன்றைய சொல் வினைத்தொகை. வினைத்தொகை என்பது ஒரு இலக்கண சொல், எல்லோருக்கும் தெரியும். முக்காலத்துக்கும் பொருந்துவதாக இருக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கும். செய் வினை என்றால் செய்த வினை, செய்கின்ற வினை, செய்ய போகின்ற வினை என்பது போலவே அந்த வினைத்தொகை நாம் செய்கின்ற செயல் முக்காலத்துக்கும் ஆனதாக இருப்பதாக எத்தனையோ மொழிகளில் பல சொல்லாக்கங்கள் சொல்லூக்கங்கள் இருந்தாலும் இங்க தமிழில் இன்னும் ஒரு சிறப்பு தொகையாக இருப்பது இந்த ஒரு வினைத்தொகை. அந்த வினைத்தொகையை நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லிலும் எப்படி சொல்லலாம் என்பதை பற்றி சிந்திக்கலாம். நன்றி. அதே போல சொல்வேந்தர் அவையில் ஒவ்வொருவரும் இலக்கண வகைகளிலும் சரி, ஒரு வாக்கியத்தை எப்படி அமைப்பது என்பதிலிருந்து, அதே போல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்கின்ற அந்த ஒரு கால வகையிலும் சரி, அல்லது இலக்கணம் சார்ந்த ஒரு மாற்று சொல் ஏதாவது நீங்கள் சொன்னாலும் அதை சிறப்பு குறிப்பிடுவதாக இருந்தாலும் சரி, இது போன்ற பல்வேறு நிலைகளை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் எப்படி அந்த ஒவ்வொரு வாக்கியத்தை நாம் எப்படி அமைக்கிறோம் என்பதிலிருந்து ஒவ்வொன்றையும் ஒரு சிறப்பு கவனம் எடுத்து பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. எனக்கு ஒரு சிறு சந்தேகம். வினைத்தொகை என்ற சொல்லை உபயோகிக்க வேண்டுமா அல்லது வினைத்தொகையான சொல் ஏதாவது உபயோகிக்க வேண்டுமா? வினைத்தொகை என்பதையே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சொல்லை சொல்லிட்டு அதை வினைத்தொகை என்று சொன்னாலும் சொல்லலாம். பொதுவாக நாம் அந்த சொல்லையே பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டுக்கு நான் வேண்டுமானால் ஒன்று சொல்கிறேன். செய்கின்ற பல செயல்கள் இருந்தாலும் கூட ஒரு செய்கின்ற ஒவ்வொரு வினையுமே ஒரு பெரும் தொகையாக இருக்கிறது. இப்படி சொல்லலாம். செய்கின்ற வினைகள் எல்லாமே ஒரு தொகை சார்ந்ததாக ஒரு தொகுப்பு சொல்லாக இருக்கிறது என்று சொல்லலாமா என்று பார்க்கிறேன். பொறுத்துக் கொள்ளுங்கள். வினைத்தொகை என்பதை சொல்லிவிட்டு இப்போது செய் பொருள் என்பதை செய்த பொருள், செய்கின்ற பொருள், செய்யப்பட போகின்ற பொருள் என்கின்ற வகைகள் சொல்வதாக சேர்த்து சொல்லலாம். நன்றி. நன்றி. திடீரென்று உதித்தது, அதனால் பொறுத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதற்காக நான் நன்றி. நம்ம அது தினசரி, அதாவது செயல்களில் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதை ஏன் நாமே பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்தில் சொன்னதுதான். நன்றி. நன்றி. நன்றி மகேந்திரன் அவர்களே. அடுத்ததாக இன்று நகைச்சுவையாளர் இன்றைய நகைச்சுவையாளர் வித்யாலட்சுமி. மீண்டும் அவரை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. ஒரு கணவன் ஒரு கட்டுரையை படிக்கிறார். அதில் கணவன் எவ்வளவு பேசுகின்றார், மனைவி எவ்வளவு பேசுகின்றார் என்பது பற்றிய அந்த விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன. மனைவி ஒரு நாளைக்கு சராசரியாக 30,000 வார்த்தைகள் பேசுகின்றார், கணவன் 15,000 வார்த்தைகள் பேசுகின்றார் என்று அந்த கட்டுரையில் இருக்கின்றது. கணவன் அதை மனைவியிடம் காட்டுகின்றார். அதை படித்த உடனே மனைவி கொஞ்சம் கூட தயங்காமல் கணவன்மார்களுக்கு 2 தடவை சொல்ல வேண்டி இருக்கிறது, அதனால் இந்த எண்ணிக்கை சரிதான் என்று சொல்லிவிட்டு சாதாரணமாக கடந்து போய் விடுகின்றார். ஒரு கிராமத்துல ஒரு பையன் ஒரு மைனாவை வளர்த்துட்டு வரான்.
அவன் மைனா கூட கொஞ்சிட்டு இருக்கிறான். அப்புறம் வீட்டுல விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிறான். பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தவுடனே அவங்க அம்மா, மைனா செத்து போச்சுடா அப்படின்னு. இவன் காதுலயே வாங்காம போய் விளையாட போயிடுறான். அப்புறம் வேற வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்கிடுறான். மறுநாள் காலையில எழுந்துட்டு, என்னோட மைனா எங்கம்மா அப்படின்னு கேட்கறான். டேய் நேத்து தான்டா சொன்னேன், மைனா செத்து போச்சுடான்னு. அந்த பையன், ஐயோ மைனா செத்து போச்சா? நீ சொன்னது நைனா செத்து போச்சுன்னு நான் நினைச்சிட்டேன்டா. நினைச்சிட்டேம்மா அப்படின்னு. அந்த அம்மா தலையில அடிச்சுட்டு போகாத குறைதான். இந்த நகைச்சுவை நீங்கள் கேட்டிருக்கலாம். இருந்தாலும் கேட்டுவிட்டு சிரித்து தொலையுங்கள். ஒரு அப்பா இறப்பதற்கு அவருடைய உடல்நிலை அவ்வளவு மோசமாக இருக்கிறது. இறக்கும் நிலையில் இருக்கிறார். அப்பொழுது மகனை அழைத்து, டேய் 8வது படிக்கும்போது நீ கணக்கு பாடத்துல 90 வாங்கினதா ஒரு தாள காட்டினியே, அதுல சுழி நீதாண்டா போட்ட, உண்மைய சொல்லிடு. பையன் சொல்றான், சத்தியமா இல்லப்பா நான் போடவே இல்லப்பா. அப்பா சொல்றாரு, ஏய் நான் சாக போறேன்டா, அப்புறம் செத்தப்புறம் பேயா வந்து உன்னை துரத்துவேன், உண்மைய சொல்லிடுறா. சத்தியமா நான் சுழி போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னு. அவரு அதுலயே வந்து இன்னும் நெஞ்சு வலி வேகமா வந்து மேல போயிடுறாரு. நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. மிகவும் அருமையான நகைச்சுவை. உண்மையாகவே இன்று சிரித்தோம். அடுத்ததாக உபரிச்சொல் கணக்கீட்டாளராக நானே இருப்பதால் என்னுடைய பணியினை சொல்கிறேன். என் உபரிச்சொல் கணக்கீட்டாளராக என்னுடைய வேலை ஆங்காங்கே விடும் வேண்டாத வார்த்தைகளோ இல்லை நம்முடைய இடைவெளியை நிரப்புவதற்காக தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்துவதை நான் கணக்கெடுத்து இறுதியில் அறிக்கையாக கூறுவேன். அடுத்ததாக நேர கணக்கீட்டாளராக அனிதா அவர்கள் உங்களுடைய பணியினை விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனிதா. இன்று 2 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அதில் வித்யாலட்சுமி அவர்கள் 2 முதல் 3 நிமிடங்கள் பேச்சிற்கான பேச்சு பேசப் போகிறார். அதனால் நான் அவருக்கு கால வரையறை 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டுவேன். சரிதானே வித்யா அவர்களே? மகேந்திரன் அவர்கள் 5 முதல் 7 நிமிடத்திற்கான பேச்சை பேச இருக்கிறார். அதற்கு 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இவர்களுக்கு மதிப்பீடு செய்பவர்களுக்கும் கால கணக்கீடு உண்டு. மதிப்பீட்டாளருக்கு 2 முதல் 3 நிமிடங்கள் கொடுக்கப்படும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இது திட்டமிட்ட பேச்சும் அதற்கான மதிப்பீடு செய்வதற்கான கால கணக்கீடு. நம் உடனடி பேச்சிற்கும் கால கணக்கீடு உண்டு. அதில் உடனடி பேச்சிற்கு 1 முதல் 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும். கண்டிப்பாக 1 நிமிடம் பேச வேண்டும். அப்படி பேசுபவர்களுக்கே வாக்குக்கு தகுதி பெறுவார்கள். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும், 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும், 2 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இதுதான் நேர கணக்கீட்டாளராக என்னுடைய பணி. நன்றி. நன்றி அனிதா அவர்களே. இன்று உடனடி பேச்சு நெறியாளராக ஜெயபிரகாஷ் அவர்கள் பணியாற்ற உள்ளார். உங்களுடைய பணியினை விவரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. இன்று நான் உடனடி பேச்சு நெறியாளர். ஒரு கரு எடுத்துக்கொண்டு அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும். அது என்ன கேள்வி என்பது யாருக்கும் கேள்வி கேட்கும் வரை தெரியாது. உடனடியாக யோசித்து 1 முதல் 2 நிமிடங்கள் வரை பேச வேண்டும். உங்களுடைய சமயோஜித புத்தியை கூர் செய்து கொள்வதற்கான ஒரு முயற்சி இது. நன்றி. மிக்க நன்றி. இப்பொழுது நான் பொது மதிப்பீட்டாளராகவும் நானே என்னுடைய பணியினை செய்ய இருப்பதால் அதை பற்றிய விளக்கத்தை நான் கூறுகிறேன். இன்றைய கூட்டம் எப்படி நடந்தது என்பதை என்னுடைய கருத்தையும் இன்றைய தயாரிக்கப்பட்ட பேச்சிற்கான மதிப்பீடுகளையும் மற்ற அறிக்கைகளை விளக்கண ஆசான், வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் ஆகிய அனைவருடைய அறிக்கையும் இந்த கூட்டத்திற்கு தெரியப்படுத்துவது பொது மதிப்பீட்டாளராக இன்று என்னுடைய பணி. அடுத்த கட்டம் நம்ம உடனடி பேச்சுக்கு செல்வோம். முதல் பேச்சாளராக வருபவர் வித்யாலட்சுமி. திட்டமிட்ட பேச்சு. இன்று திட்டமிட்ட பேச்சிற்கு செல்வோம். இன்றைய முதல் பேச்சாளர் வித்யாலட்சுமி அவர்கள் பாதை புதுமையாக திட்டமிடல் நிலை 4 திட்டப்பணி செயல் திட்டங்களை வெற்றிகரமாக நிர்வாகி. முதல் பகுதி தலைப்பு தமிழ் பள்ளி ஆண்டு விழா என்னும் தலைப்பில் இன்று உரையாற்ற உள்ளார்.
வாருங்கள் வித்யா அவர்களே, மெய்நிகர் மேடை உங்களது. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேமதுர தமிழோசையை உலகெங்கும் பரப்பும் எங்கள் சிமிவாழி தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவிற்காக ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும். என்னுடைய வகுப்பான 7ஆம் வகுப்பில் எந்த மாதிரியான நிகழ்ச்சியை வழங்கலாம் என்பதற்காக அனைத்து பெற்றோர்களையும் கூட்டி ஒரு கருத்து பரிமாற்றம் செய்வதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டினேன். அவர்களும் தங்கள் ஆலோசனைகளை, அதுதான் இலவசமாக தர முடியும் அல்லவா, அதை இலவச ஆலோசனைகளை கருத்துக்களாக வழங்கினார்கள். ஒருத்தர் நாடகம் போடலாம், இன்னொருத்தர் பட்டிமன்றம் வைக்கலாம், இன்னொருத்தர் சேர்ந்திசை வைக்கலாம், இன்னொருத்தரோ வில்லுப்பாட்டு வைக்கலாம் என்றார். மற்ற வகுப்புகள் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் நாடகம்தான் அதிகம் போடுகிறார்கள். எனவே நாம் சரிது வித்தியாசமாக பார்வையாளர்கள் அனைவரையும் கவரும் வண்ணம், அவர்களும் பங்கெடுக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் நம்முடைய நிகழ்ச்சி என்று கலந்து பேசி முடிவு செய்தோம். ஒரு திரைக்கதை விவாதம் போல் அறை போட்டுக்கொண்டு விவாதம் செய்யாமல், நொறுக்கு தீனியை பொறுத்து விட்டு போகாமல், பெற்றோர்கள் ஒரு குழுவாக கலந்து பேசி நாங்கள் முடிவு செய்தது சொல் விளையாட்டு. சரி, சொல் விளையாட்டு என்று முடிவு செய்து விட்டோம். 7ஆம் வகுப்பிற்கு தகுந்தாற்போல் அந்த தரத்தோடு இருக்க வேண்டும் சொற்களுடைய தேர்வு. மிகவும் எளிதாக இருந்தால் நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்காது, கழிநயமாகவும் இருக்காது. மிகவும் கடினமாக இருந்தால் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் திணறிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது பார்ப்பவர்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. எனவே சவாலாக இருக்க வேண்டும், ஒரு நடுநிலைமையோடு இருக்க வேண்டும், அதற்கு தகுந்தாற் போல சொற்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு வழியாக முடிவு செய்தோம். அந்த வினைகளை தொகுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு சிறு குழு அமைத்தோம். என்னுடைய தலைமையில் 2-3 பெற்றோர்களை இணைத்து என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதற்கான சிறு குழு அமைத்து செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட தொடங்கினோம். அந்த வேலைகளை எப்படி செய்தோம், அதில் இடையில் வந்த இடையூறுகள் என்ன, சவால்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் என்னுடைய திட்டப்பணியின் 2வது பகுதியில் அடுத்த கூட்டத்தில் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தவறாமல் கேளுங்கள், காண்கள். நன்றி. மிக்க நன்றி. ஒரு சிறிய அழகான முன்னோட்டத்தை எங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள். உங்களுடைய தமிழ் பள்ளி ஆண்டு விழாவின் செய்கையினை நாங்களும் அறிவதில் மிகுந்த ஆவலாக உள்ளோம். மிக்க நன்றி. அருமையான பேச்சு எப்பொழுதும் போல. அடுத்ததாக 2வது பேச்சாளராக மகேந்திரன் அவர்கள் பேச உள்ளார். உங்களுடைய திட்டப்பணியையும் பாதையும் கூறிக்கொண்டு உங்களுடைய பேச்சை தொடங்கலாம் மகேந்திரன் அவர்களே. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய திட்டப்பணி இந்த ஊக்கப்படுத்தினர் மோட்டிவேஷன், அதுக்கான ஒரு தமிழ்ல என்ன எதுன்னு தெரியல, மேபி அனைத்து அவர்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எண்ணி துணிக என்பது தலைப்பு. நன்றி. ஆரம்பிக்கலாம் இல்லையா? வணக்கம். எண்ணி துணிக. நம்முடைய எண்ணம் என்கின்ற அந்த சொல்லிலேயே பார்த்தோம் என்றால் ஒவ்வொன்றையும் எண்ணுவது என்று சொல்லுவார்கள். அதாவது எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று சொல்வது போல நம்ம ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி பார்த்தல் என்று சொல்லும் பொழுது மொத்தம் ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை எண்ணங்கள் வருகிறது என்பதை பற்றிய ஒரு கணக்கு. ஆண்களுக்கு 60,000 எண்ணங்களும் பெண்களுக்கு 80,000 எண்ணங்களும் வருவதாக ஒரு கணக்கு இருக்கிறது. இது நகைச்சுவையை பற்றி பகிரும் பொழுது சொன்னதோடு ஓரளவு ஒத்து போவது போல இருப்பதாக தோணலாம். கொஞ்சம் அதிகமான எண்கள் பெண்களுக்கு என்று நகைச்சுவையை தள்ளி வைத்து பார்த்தோம் என்றால், அந்த எண்ணி பார்ப்பதற்கு ஏற்கனவே பதிந்த எண்ணங்கள் அளவு மிக அதிகமாக இருக்கும்.
அதில் ஒன்று 2 சொற்கள் தமிழில் உண்டு. ஒன்று எண்ணுவது, அதாவது ஏற்கனவே நம்மிடம் பதிந்ததை அந்த பதிந்தது படி நமக்கு வெளிப்படுவது. அந்த வெளிப்படுகின்ற அந்த பதிவுகள் நம்மிடம் எப்படியெல்லாம் வரலாம் என்பது. அது எப்போது பதிந்ததோ அந்த பதிந்ததன் அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் அது அந்த எண்ணம் மிகுந்த வலிமையாக இருக்கிறதோ அல்லது அந்த எண்ணம் எந்த அளவுக்கு மேலோட்டமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அது ஒன்று. இன்னொன்று நாம உருவாக்குகின்ற சிந்தனை. ஒவ்வொரு மனிதராலும் நாம் அந்த நேரத்துக்கு, அந்த சூழலுக்கு, அதன் தன்மைக்கு ஏற்றது போல நாம் அங்கு ஒரு செயலுக்கு ஒரு புதிய தீர்வுகளை கண்டுபிடிப்பதாகவோ அல்லது அந்த நேரத்தில் நாம் அந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு மேம்பட்ட சிந்தனையாக நாம் உருவாக்குகின்ற சிந்தனையாக இருப்பதாக ஒரு சிந்தனை. இது நாம் நம்மளுடைய விழிப்புணர்வின் மூலமாக, நமது கற்றுக்கொண்ட கற்றலின் மூலமாக, அல்லது அந்த நேரத்தின் சூழலை அந்த சூழ்நிலை கைதியாக இல்லாமல் அந்த சூழலை இன்னும் வென்றெடுக்கும் தன்மையாக ஏற்படுகின்ற அந்த ஒரு சிந்தனைகள் என்று சொல்லலாம். இப்போது எண்ணுவது என்பது ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக இருப்பதாக ஒன்று. அதை ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு கதை. அது என்ன அப்படின்னா, ஒரு கடல் இருக்கிறது. அந்த கடல் நீர் முழுக்க முழுக்க ஒரு பேராலையோடு, பெரும் விசையோடு, அங்கங்கு பல அலைகளோடு இருக்கின்ற ஒரு கடல். அந்த கடலில் ஒரு பாட்டில் அல்லது குப்பையில் அதை அடைத்து அது அந்த கடல் இருக்கிறது என்றால் அந்த தண்ணீர் அந்த கடல் நீர் கிடையாது. அந்த கடலுக்கு என்று ஒரு நீர் இருக்கிறது என்றால் அந்த கடல் நீர் தனியாக இருக்கிறது, இந்த நீர் தனியாக இருக்கிறது. அதே சமயம் அந்த குப்பையிலிருந்து தன்னை திறந்து அந்த நீர் கடலோடு கலந்துறது என்றால் அது கடல் நீர் என்று சொல்லலாம். போல ஒவ்வொரு இருப்பது அந்த மானிடவியலில் முழுக்க முழுக்க நீக்கமர நிறைந்து இருக்கின்ற அத்தனை சக்திகள் இருந்தாலும் அது அந்த தன்முனைப்பு என்று ஒன்று இருக்கும் பொழுது அந்த தன்முனைப்பு தன்னை பற்றியே யோசிக்கும், அல்லது தான் மட்டும்தான் உயர்ந்ததாக நினைப்பது போல இருக்கும், அல்லது தன்னை சுற்றி என்ன இருந்தாலும் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வோ அல்லது அது சார்ந்த ஒரு புரிந்துணர்வோ இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை. இப்போது நாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பி யூனிக் அண்ட் ஸ்டில் யுனைடெட் என்று சொல்லலாம். அது தனித்துவமாகவும் இருக்க வேண்டும், அதே சமயம் இணைந்தும் இருக்க வேண்டும். அப்படி தனித்துவமாக இருப்பது என்பது அந்த எண்ணுவதில் ஏற்கனவே பல எண்ணங்களின் ஒரு குவியலாக இருக்கின்ற அந்த நினைவகங்களின் கோப்பையிலிருந்து நாம் விடுபடுகின்ற அல்லது வெளிப்படுகின்ற சில சொற்கள் என்று சொல்லலாம். இதே சமயம் எத்தனையோ இருந்தாலும் கூட அந்த சூழலில் இருந்து நாம் தனித்துவமாகவும் அதே சமயம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்காக அந்த ஒருவர் எல்லோருக்காகவும் அந்த எல்லோரும் அந்த ஒருவருக்காகவும் இருக்கின்ற அந்த ஒரு நிலையோடு நாம பார்த்தோம் என்றால் அப்போது அந்த எண்ணத்திலிருந்து சிந்தனை உதிக்கிறது. அப்போது அந்த எண்ணத்திலிருந்து நாம் துணிய அப்போது ஒரு புது புது சிந்தனைகள் மூலமாக புது புது உருவாக்கங்களும் புது புது சித்தாந்தங்களும் புது புது அந்த தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற அல்லது பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் காணுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் பல்வேறு திறமைகள் இருக்கிறது என்பதுதான் அந்த அறிவியலாளர்களும் அதே சமயம் நிறைய அந்த உண்மை விளம்பிகளும் சொல்வது. அப்போது நமக்கு எது எண்ணமாக இருக்கிறது, அதாவது ஏற்கனவே பதிந்தது அல்லது மற்றவர்கள் சொன்னது அல்லது நாம் எங்கெங்கோ படித்தது, இது எல்லாமே ஏற்கனவே பதிந்ததன் வெளிப்பாடாக இருக்கிறது. அதே சமயம் ஒவ்வொரு மனிதராலும் ஒரு தனித்துவமாக சிந்திப்பதும் அந்த தனித்துவ சிந்தனை மூலமாக இந்த உலகம் இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு நம்மை எட்டு செல்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அளப்பரிய வாய்ப்புகளாலும் அளப்பரிய சாத்தியக்கூறுகளாலும் நிறைந்த இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே பதிந்ததையே ஏற்கனவே இருப்பதையே திரும்ப 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 யோசிப்பதா அல்லது அது சார்ந்த அந்த ஒரு சின்ன ஒரு வெளிப்பாட்டில் மட்டும் இருப்பதா அல்லது தனித்துவமான ஒரு நாமே இந்த உலகத்துக்கான பரிசு, இந்த உலகமே நமக்கான பரிசு, அல்லது நாமே இந்த வாழ்க்கைக்கான பரிசு, இந்த வாழ்க்கையே நமக்கான பரிசு என்று எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புத்தம் புதிதாக
நாம் புது புது சிந்தனைகளை செலுத்துவதற்கான ஒரு துணிச்சலோடு நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க அந்த எண்ணத்தில் ஒரு துணிவு என்பது நிச்சயமாக வர முடியும். அது எத்தனையோ இருக்கிறது. ஆனாலும் என்னால் புதிதாக ஒன்றை ஒரு புதிய பயணத்தில் இருப்பதை கொண்டு சிறப்பாக, அதே சமயம் இன்னும் கூட ஒரு தனித்துவ நிலையோடு நம்மால ஒவ்வொருவராலும் இயங்க முடிகின்ற ஒரு அற்புதமான பரிசு. ஒரு காட்டில் பல லட்சம் மரங்கள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு மரமும் தனித்துவம். ஒவ்வொரு மரத்திலும் பல லட்சம் இலைகள் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு இலையும் தனித்துவம். ஒவ்வொரு இலையிலும் இருக்கின்ற ஒவ்வொரு நரம்பு கோடுகளும் தனித்துவம், அதன் பாதைகளும் தனித்துவம் என்பது போல நிச்சயமாக அந்த தனித்துவத்தை உணரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கின்ற வகையில் இருக்க முடியும். அந்த எண்ணுவதில் நாமும் துணிவு கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு. உங்களுடைய பேச்சே ஒரு வினைத்தொகை போல இருந்தது. அதாவது என்ன செய்து கொண்டிருந்தோம், செய்ய வேண்டும், செய்ய போகிறோம் என்று அனைத்து நிலைகளையும் நீங்கள் ஒருங்கிணைத்து மிக அழகாக உங்களுடைய உரையினை எடுத்து வைத்தீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை நேர கணக்கினை சொல்லும்படி மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்திர அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். வினைத்தொகைன்னு நல்ல வார்த்தை கொடுத்தாங்க. எனக்கு ஊறுகாயும் சுடுசோறு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. வேறு எதுவுமே ஞாபகத்துல வரல. வித்யா அவர்கள் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினாங்க. 2 நிமிடம் 30 நொடிகளுக்குள் பேசினாங்க. அவங்களோட திட்டப்பணியில 2 முதல் 3 நிமிடங்கள். அதே போல மகேந்திரன் அவர்களுமே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் பேசினார். 7 நிமிடம் 15 நொடிகள் எடுத்திருக்கிறார். இருவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார். இன்று வெற்றிக்கோப்பை அறிவிப்பாளராக நானே இருப்பதால் என்னுடைய திட்டப்பணி சிறிய திட்டப்பணி ஆதலால் சிறந்த பேச்சாளர் விருதை இன்றைக்கு வாக்குகள் இல்லாமல் மகேந்திரன் அவர்களுக்கே கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மிகச்சிறிய திட்டப்பணி. அது தாங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். மகேந்திரனும் வித்யாலட்சுமியும் பேசியதை கருத்தில் கொண்டு சிறந்த பேச்சாளராக கருதும் நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து எனக்கு வாக்குக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதெல்லாம் போட்டியிலிருந்து நீங்க போக முடியாது. ஓகேங்களா? நன்றி. உங்களுடைய வாக்கினை அனிதா அவர்களுக்கு தனிச்செய்தியாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானும் என்னுடைய வாக்கினை செலுத்திக் கொண்டு வித்யா அவர்கள், மகேந்திரன் அவர்கள் இருவருக்கும் மாத்தி மாத்தி கொடுத்து கொள்ளாதீர்கள். இன்றைய சரி, நிகழ்வின் அடுத்த கட்டமாக உடனடி பேச்சுக்கு செல்வோம். உடனடி பேச்சு நெறியாளர் ஜெயபிரகாஷ் அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்று உடனடி பேச்சின் மையக்கரு என்பது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் தான். அதை பற்றி தான் உடனடி பேச்சு மையக்கருத்து. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி வினை வந்தாலும் சரி, தொகை வந்தாலும் சரி, சேர்த்து வினைத்தொகையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு நான் பொறுப்பு கிடையாது. முதல் கேள்விக்கு செல்லலாம். பெண்களுக்கு இந்த புடவைகளின் மீது ஒரு மோகம் அதிகம். அந்த மோகத்தை யாராலையும் தவிர்க்கவே முடியாது. எந்த பெண்களாலும் தவிர்க்கவே முடியாது. அந்த காதலை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் ஏதேனும் உண்டா வித்யாலட்சுமி அவர்களே? நன்றி. உடனடி பேச்சு நெறியாளர் அவர்களே, நல்ல கேள்வி கேட்டீர்கள். நான் தான் கிடைத்தேனா உங்களுக்கு? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் ஒன்று என்று வைரமுத்து சும்மாவா பாடினார் என்று தெரியவில்லை. அந்த காதலை கட்டுப்படுத்த உண்மையில் சொன்னது போல இந்தியாவில் இருந்த பொழுது புடவை மீது அவ்வளவு ஒரு காதல் அதிகமாகத்தான் இருந்தது. நானும் வரும்போது சிலவற்றை எடுத்து வந்தேன். ஆனால் இங்கே அதிகம் பயனில்லாததால் அந்த ஆசை அப்படியே அடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எப்பொழுது அது மறுபடியும் மேலே வர ஆரம்பித்தது என்றால் கோவிட் என்ற பெருந்தொற்று வந்தவுடன் தான். ஏனென்றால் அப்பொழுதுதான் நிறைய பட்டிமன்றங்கள் வர ஆரம்பித்தன. மறுபடியும் அந்த சரி பட்டிமன்றத்திற்கு நாம் புடவை இருப்பதை வகை வகையா கட்டிக்கொள்வோம் என்று அந்த ஆசை மறுபடியும் மேலே வந்தது. ஆனால் புடவை என்று இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் நம்முடைய மனநிலையை பொறுத்துதான்
அந்த ஆசையை நாம் வளர்த்துக் கொள்கிறோமா, இல்லை பேராசைப்படுகிறோமா, இல்லை போதும் என்று நினைக்கிறோமா, இல்லை சீரமைக்கிறோமா என்றெல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்பொழுது ஓரளவிற்கு கொஞ்சம் சீரமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்மிடம் சரி இருப்பது போதும். இருப்பதே நமக்கு அளவுக்கு இது எதுவுமே இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். நாம் அப்படி தான தர்மம் இருப்பதையெல்லாம் எடுத்தெல்லாம் கொடுத்து விட முடியாது. அந்த அளவிற்கெல்லாம் வேள்பாரி பரம்பரை அதெல்லாம் கிடையாது. இருப்பதை கொண்டு நாம் சிறப்பாக செய்வோம் என்று அந்த ஒரு மனநிலை இப்பொழுது இருக்கிறது. ஏதோ தீபாவளிக்கு பொங்கல் அந்த மாதிரி நல்லதாக 2 புடவைகள் வாங்கிக் கொள்ளும் எண்ணம் இருக்கிறது. அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய குறிப்பு. நன்றி. நன்றி. இந்த கேள்வி கேட்டதில் எனக்கு ஒரு சுயநலமும் இருந்தது. நமக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்குமா என்ற எண்ணத்தில் தான் இந்த கேள்வியை கேட்டேன் நான். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. அடுத்த கேள்வி, உங்கள் கணவர் அல்லது மனைவி பொது இடத்தில் உங்களை புகழ்ந்து பேசிய அனுபவம் உள்ளதா? அப்படி இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் பாக்கியலட்சுமி அவர்களே. இந்த சம்பவம் நடந்ததா என்று தெரியாது, நடக்காவிட்டாலும் கற்பனையிலாவது சொல்லுங்கள். கற்பனை பண்ணி கொண்டுதான் இவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜெயபிரகாஷ் அவர்களே. ஏனென்றால் எப்பொழுதும் எங்களுக்கு முகத்திற்கு நேராக புகழ்வது பிடிக்காது. அதனால் அவர் என்னை எப்பொழுதும் முகத்திற்கு நேராக புகழ மாட்டார். பின்னால் நான் இல்லாத இடம், ஏனென்றால் ஒருவேளை அது எனக்கு தலைகளம் வந்து விடுமோ என்று கூட இருக்கலாம். ஆனால் என் கண் முன் அவர் என்றும் புகழ்ந்ததில்லை, யாரிடமும் புகழ்ந்ததில்லை. ஆனால் எனக்கு என் முதுகுக்கு பின்னால் புகழ்வார். முகத்திற்கு நேராக குறையை நன்றாக எடுத்து கூறுவார், முதுகுக்கு பின்னால் புகழ்வார். அந்த ஒரு குணம் வந்து அவருக்கு எப்பவும் உண்டு. ஆயினும் நமக்கு இது இது என்னை பொறுத்தவரை பெரிய மாற்றம் எல்லாம் இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஏனால் இது இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர்த்துக்கு பின்னால் திட்டாமல் முகத்திற்கு நேராக புகழ்ந்து விட்டு முதுகுக்கு பின்னால் போய் நம்மை பற்றி குறை கூறுவதற்கு பதிலாக இது நல்ல பழக்கம் என்றே நான் நினைக்கிறேன். இதையே ஒரு எண்ணி துணிக என்று மகேந்திரன் ஒரு பெரிய உரை கொடுத்தார் அல்லவா? நாம் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் நாம் எப்படி எண்ணுகிறோமோ அதற்கு தகுந்த போதுதான் வாழ்க்கை அமைதியாக செல்லும் இல்லையா? அதனால் இந்த ஒரு கோணத்தில் நான் எடுத்துக்கொண்டு மிக மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி மெய்நிகர் மேடையை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறேன். நன்றி. அவர் ஒருவேளை பயத்தில் கூட உங்கள் முன்னாடி பேச வேண்டாம் என்று சொல்லாமல் இருப்பாரோ என்னமோ தெரியாது. அது கூட இருக்கலாம். அவருக்கே வெளிச்சம். அடுத்த கேள்வி, ஒலிம்பிக் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் முதலில் பார்த்த ஒலிம்பிக் திருவிழாவின் அனுபவத்தை பற்றி கூறுங்கள் மகேந்திரன் அவர்களே. அருமை அருமை. நான் நேற்று கூட என்னுடைய மனைவியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் இது பற்றி. நாம சின்ன வயசுல அந்த ஒலிம்பிக் பார்ப்பதற்காக அந்த பஞ்சாயத்து டிவி இருக்கும். அது ஒரு இடத்துல ஊர்ல ஒரு மையத்துல அல்லது ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்கும். அங்க அப்படியே திரளா போயிட்டு நம்ம வந்து வெவ்வேறு போட்டிகளை வந்து பார்க்க அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். நான் சொன்னது இதுதான், நம்ம பிள்ளைகளை வந்து இது மாதிரி மற்ற ஏதோ பாக்குறத விட இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டிகளை வந்து பார்க்க வைக்க சொல்லணும். அது ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் அத்தனை ஆண்டுகள் பெரும் தவமா இருந்து அதை வந்து பயிற்சி செஞ்சு அதை அங்க வந்து பண்ணுவாங்க. அது இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த காலத்துல வேற இந்த மாதிரி இவரை வந்து ஆண் தன்மை இருக்கிறது, இதனால இது வந்து அவரோட திறமை எல்லாத்தையும் தனியா வச்சுக்கிட்டு இப்ப இது மாதிரி வேற ஒரு புது சவால்கள் வேற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு வந்து விட்டது அப்படின்னு. இதெல்லாமே வந்து பார்க்க ஒவ்வொன்றும் அத்தனை சுவாரஸ்யமாக இருக்கிறது. எனக்கு ஒவ்வொரு போட்டியுமே அந்த ஒவ்வொரு பதக்கங்களை வெல்வதற்கும் அவர்கள் செய்கின்ற, நாம் பார்ப்பது ஏதோ ஒரு சில நிமிடங்களில் அதை கடந்து விடலாம். ஆனா அதுக்கு பின்னாடி அவர்கள் எத்தனை ஆண்டு உழைப்பு இருக்கு, அது எல்லாமே வந்து நினைப்பு வரும் பொழுது நிச்சயமாக அந்த சிறு பிள்ளையாக அந்த ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு நம்ம அந்த பள்ளிக்கூடங்கள்ல அந்த பஞ்சாயத்து டிவில வந்து பார்த்த அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்து நிறைய அப்படியே இருக்கு. அது கடந்த முறை கூட அட்லாண்டா போகும்பொழுது அங்க ஒலிம்பிக் நடந்த இடங்கள்ல அப்படியே இருந்துட்டு அந்த பார்த்துட்டு போன அந்த நினைவு வருது. அதே போல இப்ப ஒவ்வொரு நாடுகளும் அந்த ஒலிம்பிக் அடுத்தது நமக்காக நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி
இருக்கிறது. அது வந்து எதிர்பார்ப்போட அதுக்கான ஒரு அந்த அந்த கொண்டாட்ட களமே வந்து ஒரு ரொம்ப சிறப்பா இருக்கும். நிச்சயமாக இந்த ஆண்டுக்கு இன்னும் நிறைய பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் நிறைய இருக்கு. நன்றி. நன்றி மகேந்திரன் அவர்களே. 1984 ஒலிம்பிக்கை சிறிய திரையில் கருப்பு வண்ண தொலைக்காட்சியில் பார்த்த அனுபவம். அதே மாதிரி நான் சிட்னி நகரில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது என்னுடைய அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருவர் ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டார். நாங்கள் அனைவரும் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினோம். அதையெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நம்முடைய பணிபுரிவோர் ஒருத்தர் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்கிறார் என்பது மிகப்பெரிய பெருமை அல்லவா? அந்த மாதிரி பல அனுபவங்கள். அடுத்த ஒலிம்பிக் வித்யாலட்சுமி நகரில் நடக்கப் போவதாக அவர்கள் சொல்கிறார்கள். வாழ்த்துக்கள். நாம் எல்லாம் சென்று விடுவோம் அவர் வீட்டுக்கு. நன்றி மகேந்திரன் அவர்களே. அடுத்த கேள்வி ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார். அவருக்கே செல்ல வேண்டும். இப்பொழுது திருமணம் என்றாலே புகைப்படங்கள் நிறைய எடுக்கிறார்கள். முன்னாள் புகைப்படம் இந்த திருமணத்துக்கு முன் புகைப்படம், ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ப்ரீ வெட்டிங் ஷூட் என்று சொல்கிறார்கள். அதற்கு தமிழில் வார்த்தை வந்துவிட்டதா என்று கூட எனக்கு தெரியாது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அனிதா அவர்களே? புகைப்படம் எடுக்கிறதே திரும்ப பார்க்க மாட்டேங்கிறோம். இதுல ப்ரீவெட் ஷூட் வேற அப்படிங்கிற மாதிரி தான் கருத்துக்கள் இருக்கு. ஒரு காலகட்டத்துல என்னன்னா, நம்ம வந்து அந்த புகைப்படத்தை எல்லாம் ஒண்ணா கோர்வையா சேர்த்து நமக்கான ஆ அத ஒரு புத்தகமாக போட்டு தருவார்கள் இல்லையா? என்னுடைய திருமணம் அந்த காலகட்டத்துல தான் வந்து அந்த புகைப்படத்தை ஒட்டுவதற்கு பதிலாக புகைப்படங்களை ஒரு பெரிய தாளில் அ அச்சிட்டு அந்த வழுவழு தாளில் அச்சிட்டு கொடுப்பது நடந்தது. அந்த 2000, 2005 அந்த காலகட்டத்தில் தான் அது வந்தது. அதுவே மிகப்பெரிய முன்னேற்றமாக நான் பார்த்தோம். அதற்கு அதாவது கல்யாணத்திற்கு முன் எங்களுடைய திருமணங்கள் எல்லாம் என்னன்னா, கல்யாணத்திற்கு முன்பாக நிச்சயதார்த்தத்தில் கூட சேர்ந்து நிற்க விடமாட்டார்கள். முதல் நாள் இரவு. அடுத்த நாள் கல்யாணம் ஆனதற்கு அப்புறம் தான் சேர்ந்தே நிற்க முடியும். அதுவும் அந்த புகைப்படக்காரர் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்பதால் தான் திருமணமாகி 1 வாரம் கழித்து பக்கத்தில் இருக்கும் மகாவெளிக்கோ இல்லது ஏதோ ஒரு துறவு இருக்கிற இடத்திற்கோ சென்று சேர்ந்து நிற்க வைத்து புகைப்படம் எடுப்பார்கள். அதுதான் நான் பார்த்தது. ஆனால் இப்போது நடப்பதெல்லாம் கேட்கும்போது, "நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா என்ன வேணா பண்ணுடா" அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா, கல்யாணம் என்பதே கோலாகலம். அந்த கோலாகலத்தில் நீ எது வேணாலும் செய்து கொள் என்று சொல்லக்கூடிய அ ஒரு 50 ஆண்டு கால, இல்ல 30 ஆண்டு கால இடைவெளிகள் வந்து அவ்வளவு மிகப்பெரியதாக ஆகிவிட்டது. இரு அ 15 ஆண்டுகளுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய மாறுதல் வரும் என்பதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். 2000, 2005 எல்லாம் திருமணம் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. இப்போது திருமணம் நடக்குமா என்பதே எதிர்பார்ப்பு இருப்பதால், புகைப்படம் எடுத்தாலும் சந்தோஷம், எடுக்காவிட்டாலும் சந்தோஷம். நீ திருமணம் செய்து கொண்டால் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருப்பதால், புகைப்படங்கள் நம்மளுடைய அ பின்னைய காலத்திற்கு ஒரு நினைவு கூறுவதற்கான ஒரு அத்தாட்சி என்று நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அச்சிட்டு கையில் வைத்துக் கொள்வது மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என் கணவர் ஷட்டர்ஃப்ளையில் சென்று அ 5 ஆண்டுகளுக்கான புகைப்படங்களை புத்தகமாக அச்சிட்டு வைத்துக் கொள்வோம். அதற்கு பெயர் ஆங்கிலத்திலே சொல்கிறேன். கனவுகள் மெய்ப்படும் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ என்று நாங்கள் தலைப்பு வைத்துக் கொண்டு 3 புத்தகங்கள் போட்டுள்ளோம். அடுத்த புத்தகம் போடும்போது அது கண்டிப்பாக என் இரு குழந்தைகளும் 18 வயது நிறைந்தடைகிறார்கள். அதுதான் நாங்கள் புகைப்படத்தை கொண்டாடும் விதம். நன்றி. நன்றி அனிதா அவர்களே. மிக அருமையாக சொன்னீர்கள். அ மிகவும் அருமை. இத்துடன் உடனடி பேச்சு நிறைவு பெறுகிறது. அனைவரும் அருமையாக பதில்களை ஒரு கூறினார்கள். நேர் விருப்பம். உங்களுக்கு தாங்களே ஒரு கேள்வி சொல்லி நீங்களே சொல்லலாம். நீங்களும் சிறப்பாக பேசுவீர்கள், நகைச்சுவையாக பேசுவீர்கள். இல்லை மகேந்திரனோ, வித்யாவோ கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அ ய அவ இருக்கு. நான் கொஞ்சம் தமிழில் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தை வரவில்லை. என்னையும் மாட்டிவிட பார்க்கிறீர்கள். இல்லை, எனக்கு தோன்றும் கேள்வி என்னவென்றால், நீங்கள் குறிப்பு கேட்டீர்கள் அல்லவா? அதனால் உங்கள் மனைவி அதிகம் புடவை வாங்கித் தர சொல்லி கேட்கிறாரா? இல்லை நீங்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அதை புடவை கேட்டால் எப்படி சமாளித்தீர்கள் என்பதை நகைச்சுவையாக சொல்லவும். இதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. வினையாக மாறிவிடும். அதனால் என்னுடன் வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மறுநாள் நாளை காலை தாங்கள் இதை யூடியூபை திறந்தால் சொல்லக்கூடாது. அனிதா அவர்கள் காணொளியை போட்டு விடுவார். நான் ஒரு
மன்னிக்கவும், நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்று தமிழ் பள்ளியில் அலுவல் இருப்பதால் செல்ல வேண்டும். பிற பகுதிகளை சிறப்பாக நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். வித்யாலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 48 நொடிகள் பேசினார். பாக்யா அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகள் பேசினார். மகேந்திரன் அவர்கள் 1 நிமிடம் 55 நொடிகள் பேசினார். அனிதா 2 நிமிடம் 15 நொடிகள். அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். நீங்கள் சிறந்த உடனடி பேச்சாளராக கருதும் நபரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவரும் உங்களுடைய வாக்கினை அனிதா அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்ம அடுத்த பகுதி மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம். முதல் பேச்சாளர் வித்யாலட்சுமி அவர்களை மதிப்பீடு செய்ய அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். சுருங்க பேச சிறப்பாக பேச வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த திட்டப்பணியில் நான் தவறு செய்ததால் இந்த திட்டப்பணியை ஊன்றி கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் அதை தவறுதலாக 5 முதல் 7 நிமிடங்களை முதலில் பேசிவிட்டேன். இவர்கள் அந்த பள்ளிக்கூட ஆண்டு விழாவை திட்டமிடுவதை பற்றி பேசினார்கள். சிறப்பாக இருந்தது. அதற்கான ஆண்டு விழாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு திட்டமிடுவதல் பற்றி தெளிவாக சொல்லுங்கள் வித்யா. அதுதானே, அது சிறப்பாக இருந்தது. அவங்க சொல்லும் போதே எப்படி இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டும் வகையில இருந்தது. அது மட்டும் இல்லாம அருமையா பேசினாங்க. எப்பயுமே பேசும்போது இவங்களுடைய அந்த ஒரு நக்கல், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தைகளை ஏற்ற இறக்கம் இருக்கிறது, அதெல்லாம் எப்பயுமே இருக்கும். இதுல எப்படிடா 2-3 நிமிஷத்துல கொண்டுட்டு வருவாங்கன்னு பார்க்கும்போது இதுலயும் இருந்தது. அந்த ஒரு சிறந்த நகைச்சுவையோட அந்த மாதிரி சொல்றது. இதை எப்பவுமே இவங்க சிறப்பா பேசுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த இவங்க சிறப்பா செய்யறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இவங்களுக்குள்ளேயே மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வித்யா வந்தாலே இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை எப்பயுமே மறக்காம செய்யறாங்க. எங்களுக்கு ஒரு ஆச்சரியக்கூட்டும் வகையில ஏதாவது ஒரு புது விஷயத்தை இன்னொன்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கே தெரியாத விஷயங்களை. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை வித்யா அவர்களே. நீங்களே முயற்சித்து பார்க்கலாம். ஏனால் எப்பவுமே நீங்க வந்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை இருக்கும். ஒரு குரல் ஏற்ற இறக்கத்துல வேற ஒரு மாதிரி குரலில் பேசுவீர்கள். அப்படிங்கிறது எங்களுக்கு எதிர்பார்ப்புல இருக்கு. அது போலயே நீங்க நடந்து கொள்ளுங்க. ஏதாவது ஒண்ணு வித்தியாசமாக நீங்க செய்ய முயற்சிக்கலாம். ஏன்னா உங்களை நீங்களே மேம்படுத்துறதற்காக இதை சொல்கிறேன். ஏன்னா நான் பேச்சாளராக இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாணி இருப்பது அருமைதான். ஆனால் அந்த தனிப்பாணியிலும் எதிர்பார்க்காத ஒரு புது விஷயம் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது உங்களுக்கு நெடுந்தூர பேச்சு போட்டிக்கு பயன்படும் என்பதால் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வார்த்தைகளில் தெளிவு இருந்தது, குரல் ஏற்ற இறக்கம் இருந்தது, விழித்தொடர்பு இருந்தது, சைகை இருந்தது, அவையோர் பற்றிய விழிப்புணர்வு இருந்தது, இயல்பு நிலை இருந்தது, ஆர்வம் கூட்டும்படியாக இருந்தது. தலைப்புமே எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த தலைப்பாக, ஆர்வமூட்டும் தலைப்பாக இருந்ததால் உங்கள் பேச்சு சிறப்பாக இருந்தது என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி அனிதா. மிக அருமையான மதிப்பீடு. அடுத்த பேச்சாளர் திரு மகேந்திரன் அவர்களின் பேச்சை மதிப்பீடு செய்ய நானே வருகிறேன். மகேந்திரன் அவர்களுடைய தலைப்பு இன்று எண்ணித் துணிக, ஊக்கப்படுத்துவதற்கான உத்திகள் என்னும் பாதையில் எண்ணித் துணிக என்னும் தலைப்பில் பேசியுள்ளார். எண்ணித் துணிக என்று முதலில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது மிக அருமையாக எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகும் என்று அதை சொல்லி ஆரம்பித்துவிட்டு வித்யா அவர்கள் சொன்ன நகைச்சுவையும் தொடர்பு படுத்தி பெண்களுக்கு 80,000 எண்ணங்கள், ஆண்களுக்கு 60,000 எண்ணங்கள் என்று அதையும் அதாவது அந்த நேரத்தில் அந்த கணத்தில் நீங்கள் அதை முடித்து ஏன்னா நீங்கள் தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயம் இருந்திருக்காது. இங்கு வந்தவுடன் அதை தொடர்பு படுத்தி பேசியது மிக அருமையாக இருந்தது. அதே போல உங்களுடைய பேச்சு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு கோர்வையாக, அதாவது தனித்துவத்தில் தனித்துவமாகவும் இருக்க வேண்டும், தனித்தும் இருக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் எனக்கு மிகவும் எங்களை போன்ற புதுதாக பேச வருபவர்களுக்கு இது ஒரு ஊக்கம் என்பதை நீங்கள் மிக அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள்.
தன்முனைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் சொன்னீர்கள். அதாவது நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி எண்ணம் போல் வாழ்வு என்று ஒரு சொற்றொடர் உண்டு. அதை உங்களுடைய பேச்சில் மிக அருமையாக ஒரு மரத்தையாக இருக்கும் என்று நீங்கள் சொன்ன விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதே போல உங்களுடைய பேச்சில் எப்பொழுதும் போல இயல்பாக இருந்தீர்கள். குரலில் ஏற்ற இறக்கம் இருந்தது. ஒரு சின்ன கருத்து சொல்ல வேண்டும் என்றால் பாட்டில் என்று ஆங்கில வார்த்தையை உபயோகித்தீர்கள். மிக அருமையாக நிறைய தமிழ் வார்த்தையை நீங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஆங்கில வார்த்தை அது ஒத்து போகாமல் இருந்தது உங்களுடைய பேச்சிற்கு. மற்றபடி உங்களுடைய குரலில் ஏற்ற இறக்கம் இயல்பாக இருந்தது. அனைவரையும் கவரும்படி இருந்தது. உங்களுடைய செய்கை மட்டும் நீங்கள் கொஞ்சம் முழுவதுமாகவே தெரிந்தீர்கள். ஆனாலும் ஓரிரு முறை மட்டுமே உங்களுடைய கை அசைவினை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த கை அசைவு கொஞ்சம் இருந்திருக்கலாம். அதாவது உங்களுடைய உடல் மொழி கொஞ்சம் அசைவு இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னை பொறுத்தவரை. இதுதான் உங்களுடைய பேச்சிற்கான மதிப்பீடு. நன்றி. அடுத்ததாக நேர கணக்கீட்டாளர் அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். அனிதா 2 நிமிடம் 15 நொடிகளும் பாக்யா அவர்களும் 3 நிமிடங்களுக்குள்ளாகவும் பேசினார். நான் சரியான காலவரையறை பார்க்கவில்லை. மஞ்சள் அட்டை வருவதற்கு முன்னாலேயே பேசி முடித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கவனிக்கவில்லை. ஆனால் சிவப்பு அட்டை வரவில்லை. சிவப்பு அட்டை வந்திருந்தால் சொல்லியிருப்பேன். இருவருமே குறிப்பிட்ட காலவரையறைக்குள் பேசியிருப்பதால் வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். சிறந்த மதிப்பீட்டாளரை தேர்ந்தெடுத்து எனக்கு தனிச்செய்தியில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வாக்கினை அனிதா அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்ததாக இலக்கண ஆசான் அவர்களை உங்கள் அறிக்கையினை சமர்ப்பிக்க அழைக்கிறேன். நல்லது, சிறப்பு. பொது மதிப்பீட்டாளருக்கு வணக்கம், மற்ற சொல்வேந்தர்களுக்கு மீண்டும் வணக்கம். இன்றைய கூட்டம் மிக மிக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவருடைய அந்த பேச்சு மெருகேறிக்கொண்டே இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். முதல் கூட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது இப்போது எந்த அளவுக்கு நம்முடைய மெய்நிகர் கூட்டங்கள் மிக மிக சிறப்பாக இந்த செல்வேந்தர் மன்றம் இன்னும் ஒரு அதீத விழிப்புணர்வோடு அது பயன்படுத்தப்படுகிறது, ஒவ்வொரு சொல்லும் கையாளப்படுகிறது என்பதை மிக அருமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்பு. சில இருவர் அது சிறப்பு தகுதி பெறுகிறார்கள். இந்த வினைத்தொகை சொல்லை சொன்னதற்கு அடியன் கூட அதிகம் பயன்படுத்தவில்லை. ஆனால் பாக்யலட்சுமி அவர்களும் அதே போல ஜெயபிரகாஷ் அவர்களும் மிக சிறப்பாக அதை பயன்படுத்தினார்கள். நான் அனிதா அவர்களும் வித்யாலட்சுமி அவர்களும் பயன்படுத்தியதை கவனிக்கவில்லை என்றால் பொறுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி அந்த ஒவ்வொரு சொல்லிலும் பார்க்கும் பொழுது இன்று ஒரு சிறப்பு கவனம் எனக்கு வந்தது என்னவென்றால், இந்த தமிழில் சில சொற்களுக்கு பன்மை விகுதி கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நன்றிகள் என்று சொல்வது இலக்கணப்படி சரியானது அல்ல. அதே போல வணக்கங்கள் என்கின்ற சொல்லையும் நாம் இங்க பயன்படுத்துகிறோம். வணக்கம் என்று சொன்னாலே அதுவே தமிழில் எல்லா காலத்துக்குமான பொது பொருளாக இருக்கிறது. இன்னும் கூட பலர் இங்கு காலை வணக்கம், மாலை வணக்கம் என்று எல்லாம் கூட சொல்கிறார்கள். அது எல்லாம் கூட இல்லாமல் வணக்கம் என்று சொன்னாலே மிக சிறப்பாக இருக்கும். அதே போல வணக்கங்கள் என்பதிலிருந்து வணக்கம் என்றும் சொல்லலாம் என்பது. அதே போல நன்றிகள் என்பதற்கு பதிலாக நன்றி. இன்னொரு தமிழில் இன்னொரு ஒன்றையும் ஒரு இலக்கண ஆய்வில் நான் படித்தது. அதிலிருந்து நானும் கூட கொஞ்சம் விழிப்புணர்வோடு வாழ்த்துகள் என்று சொல்வது பதிலாக வாழ்த்து என்றதை சொல்வது, நல்வாழ்த்து என்பதே போதுமானது, அதற்கு ஒரு கல் விகுதி தேவையில்லை என்பது. அதே போலதான் இங்கு வணக்கம் என்கின்ற அதற்கும் கல் விகுதி தேவையில்லை. அதே போல நன்றிகள் என்பதற்கும் கல் விகுதி தேவையில்லை என்பது. அதை தவிர மிக சிறப்பாக இருந்தது புது புது கையாடல்கள், சொல் கையாடல்கள் எல்லாம் இருந்தது. நான் வித்யாலட்சுமி அவர்களுடைய அந்த பேச்சிலிருந்தும் நான் அந்த நயம் நம்மளோட மிக நன்றாக உணர முடிகிறது.
நிச்சயமாக அந்த அடுக்கு தொடர் எல்லாம் சரி, ஆனால் நம்ம சொன்ன சொல்லொழிய திரும்ப திரும்ப சொல்கின்ற அந்த இது எல்லாமே நிச்சயமாக நம்முடைய இலக்கண குழுவில் இருந்து பாக்யலட்சுமி அவர்களும் பகிர்வார்கள். நன்றி, வாழ்த்து, அனைவருக்கும் வாழ்த்து, வணக்கம். நன்றி மகேந்திரன் அவர்களே. அடுத்ததாக உபரிச்சொல் கணக்கீட்டாளராக என்னுடைய அறிக்கையை நான் அளிக்கிறேன். முதலில் அனிதா, நிறைய சொன்னீர்கள், கரெக்ட் என்னும் ஆங்கில வார்த்தையை உபயோகித்தீர்கள். வித்யா அவர்களிடம் பெரிதாக நான் எதையும் கவனிக்கவில்லை. ஒரு சொல்லை சொல்லிவிட்டு அதை உங்களுடைய நாக்கு பிறழ்ச்சியால் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள், அதாவது உடனடி பேச்சில் நீங்கள் அப்படி சொன்னீர்கள். அது குற்றம் அல்ல. உங்களை ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் கவனித்தேன் என்பதற்காக நான் சொல்கிறேன். அது உங்களுடைய பொதுவாக உங்களுடைய பேச்சில் அது இருக்காது. நாங்கள் திடீரென்று சொல்லிவிட்டு நாப்பிரழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு வரும், பட் உங்களுக்கு வராது. இப்பொழுது கூட எனக்கு பட் வந்து விட்டது. அடுத்தது மகேந்திரன் பேசும் பொழுது நிறைய இடைவெளி விட்டார். அந்த என்னும் வார்த்தையை தேவையில்லாத இடங்களில் உபயோகித்தீர்கள். என்றும் சொன்னீர்கள். வந்து என்று ஓரிரு முறை சொன்னீர்கள். ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு இன்று பெரிதாக எதுவும் இல்லை. அவர் நேரடியாக வந்து கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு சென்று விட்டார். அதனால் அவருக்கு பெரிதாக உபரிச்சொல் இல்லை. இதுதான் என்னுடைய கணக்கீடு உபரிச்சொல் கணக்கீட்டாளராக. அடுத்ததாக வெற்றி கோப்பை அறிவிப்பாளர் திரு அனிதா அவர்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய திட்டமிட்ட பேச்சில் சிறந்த பேச்சாளராக ஒரு மனதாக அனைவராலுமே மகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு மகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துகள். வாழ்த்து. மகேந்திரன் சொன்னது வந்து நான் என்னுடைய தமிழாசிரியர் கனடாவில் இருக்கிறார் இல்லையா, அவர் எனக்கு சொல்லியிருக்கார், எதை அளக்க முடியுமோ எதை எண்ண முடியுமோ அதற்கே கல்விகுதிகள் சேர்க்கப்படும், எதை உணர முடியுமோ அதற்கு நாம் கல்விகுதி சேர்க்கப்பட மாட்டோம். நன்றி என்பதும் வாழ்த்து என்பதும் உணரக்கூடிய விஷயம். அது எண்ணக்கூடியவை அல்ல. எதை which is countable that is being given plural. ஆனால் நாம் ஆங்கிலத்தின் அடிப்படையாக கொண்டு தேங்க்ஸ் அப்படி என்பதாலும் திங்ஸ் என்பதாலும் நாம் நிறைய விஷயங்களுக்கு பன்மை விகுதியை சேர்த்து விட்டோம். அவர்கள் கிரீட்டிங்ஸ் என்று சொல்வதால் நாமளும் வாழ்த்துகள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம். அப்படி என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதை இங்கே கொண்டு வந்த இலக்கண ஆசானுக்கு மிக்க நன்றி. இன்று திட்டமிட்ட பேச்சில் மகேந்திரன் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உடனடி பேச்சில் என்னை வெற்றியாளராக நீங்க தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். மதிப்பீடு பார்த்தீர்கள் என்றால் இருவரையுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பாக்யா அவர்களும் நானும். ஏன்னா என்னுடைய மதிப்பீடையும் நான் கொடுத்தேன். கொடுத்ததற்கு அப்புறம் பார்த்தால் இருவருமே 4 பேரும் 2 பேர்களாக தேர்ந்தெடுத்திருந்தோம். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்று இதுதான் வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக உங்களுக்கு நான் அறிக்கை சமர்ப்பித்துள்ளேன். நன்றி. நன்றி அனிதா. இன்றைய பொது மதிப்பீடு, என்னுடைய பொது மதிப்பீடு, நம்முடைய கூட்டம் ஆரம்பிக்கும் பொழுது உறுப்பினர்கள் வரவில்லை. ஆயினும் 8:15க்கு நம்முடைய கூட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். அதே போல ஒவ்வொரு உறுப்பினரும் என்னதான் பேச்சாளராக இருந்தாலும் வித்யா அவர்கள் இலக்கண குரல் மற்றும் நகைச்சுவையாளராக இருந்தார். அதை பணியாற்றினார். இதே போல ஒவ்வொருவரும் 2-3 பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு இன்றைய கூட்டத்தில் உறுப்பினர்கள் குறைவாக இருந்தாலும் அனைத்து பொறுப்புகளையும் மிக சிறப்பாக செய்தோம் என்றே நான் நினைக்கிறேன். நாமே கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு 6 உறுப்பினர்களை வைத்து நடத்தி இருக்கிறோம். இன்று 5 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தோம். இறுதியில் 4 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறோம். ஒரே ஒரு உறுப்பினர் இருந்தால் கூட இந்த 3 பகுதியும் செவ்வனே நடக்கும் நிலை இருக்கும். ஏனென்றால் இது உறுப்பினர்கள் வரவில்லை என்பதற்காக சொல்லவில்லை. ஒருவரே இருந்தாலும் மிக சிறப்பாக நாம் இந்த கூட்டத்தை கையாளுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு கூட்டத்திற்கு
எப்பொழுதும் வருபவர்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்போஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதே போல நமக்கு ஒரு நல்ல முயற்சியும் வாய்ப்பும் இது நமக்கு பெற்றுத்தரும். எது வந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையும் நமக்கு கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு, இன்றைய தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் அவருடைய பணி காரணமாக இடையிலேயே சென்று விட்டதால், கூட்டத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் வித்யா இப்பொழுது? முன்னாள் தலைவரா? நீங்கள் செக்ரட்டரியிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆ. இன்றைய கூட்டத்தை செயலாளர் வித்யா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி நெறியாளர் அவர்களே. சிறப்பாக நெறியாள்கை செய்தீர்கள். பங்கு கொண்ட அனைவருமே தங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செய்தார்கள். தலைவர் இல்லாததால் இடையில் இருக்கும் பொறுப்பில் இருப்பவர்களும் இல்லாததால் கடைநிலையில் இருக்கும் நான் முடித்து வைக்கிறேன். இன்றோடு இந்த கூட்டத்தை முடித்துக்கொண்டு அடுத்த கூட்டத்திற்கு ஒத்தி வைக்கிறேன். நீங்கள் பதிவு செய்வதை நிறுத்திவிடலாம். நன்றி.